இளவரசர்களையும் நாம் பார்த்திருப்போம். இதுவரை எந்த சரித்திரத்திலும் எந்த கதைகளிலும் சொல்லப்படாத ஒரு இளவரசனை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம். யார் அந்த இளவரசன்? எப்படி இருப்பார்? அவரின் தோற்றம் என்ன? இளவரசர் அறையில மணிச்சத்தம் கேட்டுடுச்சு, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. இளவரசருடைய காலை உணவு சீக்கிரம் எடுத்துட்டு வந்து வைங்க. பணிவிடைக்கு ஆட்கள், பொழுதுபோக்கிற்கு நடன மங்கைகள், இவற்றையெல்லாம் மீறி இளவரசர் கொஞ்சி விளையாட சில விலங்குகள். இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராஜா காலத்து கதைகளை கேட்டிருக்கோம். ஆனா இந்த அரண்மனையோட இளவரசர் யார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இதோ இவர்தான் நம்ம இளவரசர். குட் மார்னிங் இளவரசே. உங்களுக்கு டீ. ஓ தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இதை செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இளவரசே. நீங்க செஞ்சிருந்தா நிச்சயமா நல்லா இருக்கும். சூப்பர். பூனையா இருந்தாலும் நான் புவியால போறேன். ராஜ வாழ்க்கையை வாழறதுக்கு அரண்மனையில தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. நாம இருக்கிற இடத்துல எல்லா வசதிகளும் கிடைச்சிருச்சுன்னா நாம கூட ராஜாதான். அப்படி ஒருத்தரை தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஹலோ பிரதர், உட்டால கிடைக்கிறீங்க சைடாப்பட்ட வடகிறேன். நான் நடமாடுற இடத்துல பூவை போட்டு வச்சவன் அவன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குத்தாட்டம் போட்டும் போலகுது. இவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பானோ? இதெல்லாம் கேட்க போனா உனக்கு நான் வந்ததுன்னு கேட்பானுங்க. நம்மளுக்கு நேரத்துக்கு வம்பு. சாப்பிட்டோமா சோபால அப்படியே ஆயா சாஞ்சோமான்னு இருக்கணும். ஹேய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். எல்லாத்தையும் காலைல பேசிக்கலாம்பா. இல்ல இப்பவே பேசி ஆகணும். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து என்னன்னு கேக்குறியா? ஏன் சாஞ்சி உட்காந்தா நீ பேசுறது கேட்காதான்? அப்படியே சொல்லு. சரி, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். என்ன லவ் பண்றியா? நீ பம்மி வரும்போதே உன் மேல எனக்கு டவுட் வந்துச்சு. ஒரு ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இந்த சமுதாயம் தாறுமாறா பேசும். ஒரு பூனை என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பேசும்? யோசிச்சு பாரு. வாயை திறக்க மறந்துட்டா எல்லாம் சரியாடுமா? இவகிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? என்கிட்ட பேசலையா? கார்ஃபீல்ட், அவகிட்ட போய் பேசுறதுக்கு இங்க பிராக்டிஸ் பண்ணி என்ன மொக்க ஆகிட்டிய. இதே மாதிரி பேசி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த முகர கட்டைக்கு இதுவே அதிகம். இதுவரைக்கும் எவனுமே என்ன இந்த மாதிரி கலாச்சதே கிடையாது. மொத தடவையா நீ கலாச்சிட்டேன்.